நேத்து தான் அந்த கடைசி சீன்ல கட்டப்பா கத்திய சொருகிறத பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 2 வருஷம் ஓடிடுச்சுங்க. ஏதாவது கொஞ்சமா கண்ணுல காட்டுவாங்களோ ட்ரெய்லர்லன்னு சொல்லி பார்த்தா செம தீனி போட்டிருக்காங்க இந்த ஒரு ட்ரெய்லர்ல. முதல் 30 செகண்ட்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே பாகுபலிய கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு ஒவ்வொருத்தங்களும் கொடுக்கிற ரியாக்ஷன்ஸுங்க. ரம்யா கிருஷ்ணன், மகிஷ்மதி மக்கள் எல்லார் முகமுமே பேயரஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்து ரத்த கரையோட கத்தி படிக்கட்டுல உரசிக்கிட்டே போற ஒரு சீன். இதுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபைனல் பேட்டிலுக்காக மகேந்திர பாகுபலி அண்ட் பல்லால தேவன் மோதிர சீனுக்கு ஒரு பில்டப்பா இந்த ஒரு சீனை இயக்குனர் வச்சிருக்கலாம். இல்ல பாகுபலிய கொன்னுட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கட்டப்பா ரம்யா கிருஷ்ணன் கிட்ட வர சீனா இருக்கலாம். எதுக்கு ரம்யா கிருஷ்ணன் கிட்ட நீங்க கேட்பீங்க. ஏன்னா அவங்க சத்யராஜ் கிட்ட சத்தியம் வாங்கி இருக்கலாம். பாகுபலிக்கும் என் மகனுக்கும் நடக்கிற யுத்தத்துல என்னோட மகன் இறக்குற மாதிரி இருந்தா பாகுபலிய கொன்னுடுன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். இப்படி நான் சொல்றதுக்கு ரீசன் முதல் பார்ட்ல ரம்யா கிருஷ்ணன் ஆத்தோட போகும்போது நான் செஞ்ச பாவங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கெஸிங்க்கு பேஸா நான் எதை வைக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர்ல ரம்யா கிருஷ்ணன் சொல்ற ஒரு வார்த்தை, உள்நாட்டு போர் மகிழ்மதிக்குள்ள வந்துருச்சுன்ற தொனியில நாடே பற்று எரியும்னு சொல்றாங்க. என்னதான் பாகுபலி மேல பாசம் இருந்தாலும், நாடு மேல பாசம் இருந்தாலும், தன்னோட மகன் மேலயும் ரம்யா கிருஷ்ணனுக்கு பாசம் இருக்கும் இல்லையா? அதனால எப்படி தமன்னா முதல் பார்ட்ல வந்தாங்களோ அதே மாதிரி தான் அனுஷ்காவும் இந்த ஒரு பார்ட்ல வந்திருக்காங்க. வில்லு அம்பு எல்லாம் மாட்டிக்கிட்டு. சோ வேற ஒரு நாடு மகிழ்மதி மேல போருக்கு வருது. அந்த ஒரு போரை சாக்கா வச்சு கட்டப்பா பாகுபலியை கொன்னுட்டார் அப்படின்ற ஒரு பிளாட்டும் அடிபட்டு போகுது. அனுஷ்காக ஒரு போர் மூழுது அப்படின்ற ஒரு பிளாட்டும் அடிபட்டு போயிடுதுங்க. அடுத்ததா ட்ரெய்லர்ல அப்பா பாகுபலிக்கும் பையன் பாகுபலிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்க நெத்தியில இருக்கிற அந்த பொட்டு, சந்திரன் மாதிரி பொட்டு வச்சிருந்தா அப்பா, கருப்பு நாகம் மாதிரி வச்சிருந்தா அது பையன். ட்ரெய்லர்ல SS ராஜமௌலி பிலிம்னு போடுறதுக்கு முன்னாடி வரது எல்லாமே பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் சார். அப்புறமா வரது எல்லாமே பையன் மகேந்திர பாகுபலி பல்லால தேவனோட மோதிர சீக்வன்ஸ். ஒரே ஒரு சீன் தவிர்த்து சத்யராஜ் நொந்து போய் நிக்க பிரபாஸ் தரையில கத்திய சொருகிற ஒரு காட்சி. அப்கோர்ஸ் சாகும்போது கெத்தா போறார் பாகுபலி. அடுத்ததா ரத்த கரையோட ஒரு கை பாதத்தை தொடுது இல்லையா? அது முதல்ல பார்க்கும்போது ரம்யா கிருஷ்ணன் கால்களை அனுஷ்கா தொடுறாங்களோ, என்னோட குழந்தைய காப்பாத்துங்கன்னு தொடுறாங்களோன்னு சொல்லி தோணும். ஆனா என்னோட கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிவர்ஸா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா முதல் பார்ட்டோட இன்ட்ரோ சீன்ல ரம்யா கிருஷ்ணன் அருவியில பல வீரர்களை கொல்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதுல அவங்க கையில இருக்கிற வளையல்களும் சரி, இதுல இருக்கிற கையில இருக்கிற வளையல்களும் சரி ஒரே மாதிரி இருக்கு. சோ ரம்யா கிருஷ்ணன் அனுஷ்கா கால்களை தொடுறாங்க, உன்னோட கணவனை எங்களோட ஆட்கள் கொண்டுட்டாங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்றதா கூட இருக்கலாம். சரி, ஒரு நாட்டு மன்னனோட நேருக்கு நேர் மோத போறார் மகேந்திர பாகுபலி. அதுக்கு உரிய ஆள் பலம், இந்த படை பலம் எங்கிருந்து கிடைக்கும்னு சொல்லி ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கு பதில் கிச்சா சுதீப், சத்யராஜோட உற்ற நண்பனா முதல் பார்ட்லயே அவர் மாறி இருக்காரு, ஆயுத வியாபாரி, அவரு ஹெல்ப் பண்றவரா கூட இருக்கலாம். அடுத்து நாசர் செவுத்த உடைக்கிற சீனுமே பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான். ஏன்னா பின்னாடி கட்டப்பா யங்கா தெரியறாரு, கருப்பு கலர் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. மகுடத்து மேல கை வச்சு சத்தியம் பண்றது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் ட்ரெயிலரோட முதல் சீனாவே இருக்கு. சோ அது அனுஷ்கான்றது எங்களோட கெஸ்ஸிங். என் கணவனை நீ கொன்னுட்ட, என் பையன் உன்னை பழி வாங்குவான் அப்படின்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ற ஒரு காட்சியா இருக்கலாம் சார். சோ பாகுபலி த கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாஷ்பேக்கா இருக்க போகுது, செகண்ட் ஹாஃப் ரிவெஞ்சா இருக்க போகுது. முதல் பார்ட்டை விட பிரம்மாண்டமா விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்ல போர்ல யூஸ் பண்ண போற அந்த டாக்டிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ரா பிரம்மாண்டமா இருக்கும், இன்னும் ரௌத்திரமா இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு ட்ரெய்லர் அடிச்சு சொல்லுங்க.